மக்களே, என்ன மக்களே, வீட்டுக்குள்ள அடுத்த ரேஷன் கார்டு ரெடி ஆயிட்டு போல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ முடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள ஒரு 2-3 பேர் ரேஷன் கார்டு எடுத்துருவாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள ஒரு சில சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இப்ப ரீசெண்டா வியானா எஃப்ஜே இவங்க பண்ற அட்டுளி இருக்கு தெரியுமா, சத்தியமா சொல்ற ரொம்பவே ஒஸ்டா இருக்குது. அந்த பக்கம் காமு மாமா பாரு கூட பரவாயில்ல, முன்னாடி இருந்தே ஒரு மாதிரி க்ளோஸா இருந்தாங்க, ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் சடனா அந்த வியானா பண்ற விஷயம் இருக்கு தெரியுமா, சத்தியமா சொல்ற ப்ரோ ரொம்பவே ஒஸ்டா இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், வியானா அந்த ரேஷன் கார்டு எடுக்கிற லெவலுக்குலாம் போகவே மாட்டாங்க. வியானாவை பொறுத்தவரைக்கும் இப்போ அவங்க கேமரால வரணும், இப்போ மக்கள் மத்தியில் அவங்கள பேசணும், வீட்டுக்குள்ள இவங்களை பத்தி பேசணும், சாட்டர்டே சண்டே இவங்களை பத்தி கிண்டல் பண்ணி பேசணும், பிக் பாஸ் இவங்களை கிண்டல் பண்ணி பேசணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எஃப்ஜே கூட கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. லவ் கண்டென்ட் கொடுக்காங்க, வாண்டடா புஷ் பண்ணி லவ் கண்டென்ட் கொடுக்காங்க. எஃப்ஜேயும் பார்த்தா ரைட்டு நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சு போச்சுன்னு சொல்லிட்டு எஃப்ஜேயும் வியானா பின்னாடி ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்காப்ல. இதை சேனலும் பயங்கரமா ப்ரோமோட் பண்றாங்க. நேத்துல இருந்தே பார்த்துருப்பீங்க, இந்த 2 பேருக்கும் தனியா ஒரு ப்ரோமோ போட்டு தனியா பாட்டு போட்டு ஒரு மாதிரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன் 4 வரப்போது நான் நினைக்கிறேன். சீசன் 4ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு, சேனல் அவ்வளவு தூரம் விட மாட்டாங்க. ஏன்னா சேனல் வந்து எஃப்ஜே காப்பாத்துறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி எஃப்ஜே கூட ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களே சேனல் இப்படி தான் தூக்கி வெளியே போட்டாங்க எஃப்ஜே காப்பாத்துறதுக்காக. அதே மாதிரி மேபி இவங்களே இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் தூக்கி வெளியே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் உண்மையாவே வியானா பண்றது ரொம்பவே ஒஸ்ட் ப்ரோ, சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஒஸ்ட். ரொம்ப அவங்கள பத்தி பேசணும், வீட்டுக்குள்ளே எல்லாரும் பேசணும், வீட்டுக்குள்ள எல்லாரும் அவங்கள பார்க்கணும், கேமரா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு சில்லறத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. அண்ட் ஏதோ லெட்டர்லாம் பரிமாறி இருக்காங்க போல, அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள ரம்யாவுக்கும் நம்ம எஃப்ஜேக்கும் ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அடியடின்னு அடிச்சு எஃப்ஜே மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க போலயே. எஃப்ஜே கும்பிட்டுட்டான், ஐயா என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டான். அந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த காதல் கண்டென்ட் நான் சேனலை பார்த்து ஒன்று கேட்குறேன், சத்தியமாக உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? அப்போ வாண்டடா நீங்க இந்த கண்டென்ட்டை புஷ் பண்றீங்க அப்படிதானே? ஆல்ரெடி வியானா அவர்களே இதுக்கு ஆசைப்பட்டு தான் வீட்டுக்குள்ள எஃப்ஜே கூட ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் ஆகணும், மக்கள் மத்தியில் போய் சேரணும், மக்கள் மத்தியில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், லைம் லைட்ல வரணும், கேமரால வந்துகிட்டே இருக்கணும், ப்ரோமோல வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு சில்லற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதை நம்ம சேனலே ப்ரொமோட் பண்றாங்க ப்ரோ. நேத்தே பார்த்துருப்பீங்க, நேற்று ஒரு ப்ரோமோ போட்டு ஒரு மாதிரி பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு விஷயத்தை கட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் நேற்று நடந்த சம்பவமே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சம்பவம். ஏன்னா அவன் ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சிட்டு இருப்பான். ஓகேவா, கேமராவை பார்த்து டக்குனு அப்படி 2 பேருமே உதறிட்டு நிற்பாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்னடா கன்றாவி அப்படின்னு தான் இருந்துச்சு. இன்னைக்கு மெனக்கெட்டு இவங்க அந்த லிவிங் ரூம் சோஃபாவை சுத்தி வராங்க, அதை கட் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு எனக்கு புரியல, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, என்ன விஷயத்தை ட்ரை பண்றீங்க? அது ஒரு கன்றாவியான விஷயம், அந்த விஷயத்தை போட்டு இப்படி ப்ரொமோட் பண்றீங்களே எதுக்கு? இதுல வியானாவை சத்தியமா சொல்லும் ப்ரோ, கேவலமா பண்றீங்க. வீட்டில் பார்ப்பாங்க, வீட்டில் தப்பா நினைப்பாங்க, அப்படி இப்படின்னு எவ்வளோ ட்ராமா போட்டீங்க. வீட்டுக்குள்ள எவ்வளோ விஷயத்துக்கு ட்ராமா போட்டாங்க தெரியுமா ப்ரோ? ஒரு சின்ன ட்ரெஸ்ல இருந்து பேசுற விஷயத்துல இருந்து பழகிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ட்ராமா போட்டுட்டு, பட் இப்போ வீட்டுக்குள்ள அவங்க பண்ற விஷயங்கள்லாம் நல்லாவா இருக்கு? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ எஃப்ஜே கூட இப்போ எதனால இந்த ஒரு தொடர்பு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, பட் எனக்கு பக்காவாக தெரியும். அக்காவுக்கு அவங்கள பற்றி வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்கள பற்றி பிக் பாஸ் பேசணும், அவங்கள பற்றி சேதனம் பேசணும், அவங்கள பற்றி மக்கள் பேசணும், அவங்க ப்ரொமோல வரணும். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு சில்லற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அக்கா வீட்டுக்குள்ள பார்த்துட்டாங்க, காமு மாமா அரோரா இவங்க 2 பேருக்கான பாண்டு நல்லா இருக்கு, இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள நல்லா வைப் பண்றாங்க, இவங்க 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடி சுத்துறாங்க, நல்லா பாட்டு பாடிட்டு சுத்துறாங்க, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே அவங்க 2 பேருக்கான அந்த பாண்ட் பிடிச்சிருக்கு, எல்லாருமே அதை என்கரேஜ் பண்றாங்க, ரசிக்கிறாங்க, பிக் பாஸுமே கிண்டல் பண்றாரு, சேதனமே சாட்டர்டே சண்டே கிண்டல் பண்றாங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சதுனால அக்காவும் அந்த கண்டென்ட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு எஃப்ஜே சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் மாமா இருக்காரா, சரி விக்கல் விக்ரம், அவர் வந்து முன்னாடியே புஷ் பண்ணார் இந்த கண்டென்ட்டை, நீ வேணா லவ் பண்ண நல்லா இருக்கும், அவனை வேணா ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு எஃப்ஜே ட்ரை பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அக்கா சொன்ன விஷயம் நோ, அவன் அண்ணன் மாதிரி, ஐயோ எனக்கு அதெல்லாம் செட் ஆகுது, எங்கள் வீட்டில் பார்த்தா என்ன கொன்னுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சீனை போட்டுட்டு இப்போ அக்கா கையில் கண்டென்ட்டே இல்லை, வெறும் கை தான் இருக்குது, வெறும் கையை போட்டு நக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே தூக்கி வச்சிட்டாங்க. சரி காதல் கண்டென்ட் தூக்கி வச்சிருவோன்னு சொல்லிட்டு காதல் கண்டென்ட் தூக்கி கையில் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க ப்ரோ. ஏன்னா இந்த கண்டென்ட்டை பண்ணால் ப்ரொமோல வருவோம், வெளியே மக்கள் பேசுவாங்க, அதை வச்சு ஒரு 2-3 வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவ்வளோதான்,
வேற ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இவங்க டைட்டில் வின் பண்றது அதெல்லாம் யோசிக்கல. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க காலி, அவங்க கிட்ட கண்டென்ட் இல்லைன்னு. அதனால இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துட்டா இதை வச்சு ஒரு 2-3 வாரங்கள் சர்வே ஆயிடலாம். ஒரு 10-11 வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா ஃபேமிலி வந்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா பிரச்சனைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்படி ஒரு கன்றாவியான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓப்பனாவே தெரியுது. அவங்களுக்கு ஒரு பொறாமை இருந்துச்சு ப்ரோ. அவங்களுக்கு வந்து அரோராவை பார்க்கும்போது ஒரு பொறாமை இருக்கும். நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை இவங்களே கையில் எடுத்துட்டாங்க. நம்மளும் சுத்துவோம், நம்மளும் வைப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த ப்ரோமோ கூட பார்த்துருப்பீங்க. நேற்று கெட்டி பிடிச்சாங்க. இன்னைக்கு 2 பேரும் அந்த சோஃபா சுற்றி வராங்க. இதில் அக்கா வீட்டுக்குள்ள 2-3 கொஸ்டின்லாம் கேட்டாங்க தெரியுமா? என்ன விஜய், குட்டி வார்டன் நீங்க பெர்ஃபெக்ட் குட்டி வார்டன் நீங்க இந்த வீட்டுக்கு வந்த முதல் வாரம் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை மேட்டர் எடுக்காங்க. ஆதிரை விஷயத்தை எடுத்து அதை அப்படி கிண்டுறாங்களா. அப்ப யோசிச்சு நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலடா தங்கம், நான் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் தங்கம்னு சொல்றது என்ன, அவங்க குட்டி வார்டன் சொல்றது என்ன? எப்பா இது பார்க்கும்போது வேற ஏதோ எனக்கு மைண்ட்ல வருது, நான் சொல்ல முடியாது. சும்மா சிம்பிளா சொல்றேன். இதை பார்க்காம எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன். தப்பா நினைச்சிட்டு போங்க. ஸ்மால் பாஸ் இருக்கு தெரியுமா? ஸ்மால் பாஸ்ல ஒரு கப்பிள்ஸை விட்டுருக்காங்க தெரியுமா? அதை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். சேம் அங்க பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சேம் அவங்க 2 பேர் பேசுற மாதிரியே இவங்க 2 பேர் பேசுறது எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. இவர் தங்கம்னு சொல்றது என்ன, அவங்க குட்டி வாடன் சொல்றது என்ன, அது பார்க்கும்போது எனக்கு குட்டி ஏஞ்சல் அந்த மாதிரி ஒரு மாதிரி அங்கே கனெக்ட் பண்ணுது. இதுக்கு தான் ஸ்மால் பாஸ் பார்க்கக்கூடாது கைஸ். ஸோ அந்த அளவுக்கு கன்றாவியான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. குழஞ்சி வேனுக்குன்னு அவங்க கூட நடந்துக்கிட்டு, வேனுக்குன்னு அவனை மறிச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி கியூட்னஸ் காமிச்சுக்கிட்டு கன்றாவியாக பண்ணுறாங்க ப்ரோ. இப்படி மட்டமாக நடந்து இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் சர்வே ஆகணுமா? இப்படி மட்டமாக உங்களுக்கான கேரக்டரை மாற்றிக்கிட்டு கேவலமாக ஒரு சில விஷயங்களை பண்ணி அது மூலமாக ப்ரொமோவில் போய் அது மூலமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அது மூலமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமா என்ன? இது ஒரு கேவலமான விஷயம் தானே. இது மூலமா உங்களுக்கு ஃபேம் கிடைக்குமா? ஒரு மண்ணும் கிடைக்காது. வேணா நீங்க காசு செலவு பண்ணிட்டு போயிருக்கீங்களே, அந்த தற்குறிகள் கூட்டம் உட்காந்து நான் முட்டிட்டு இருக்கோம். வாவ் கியூட் வியானா, வாவ் அழகு அப்படின்னு சொல்லி முட்டுவாங்களே தவிர மக்கள் காரி தான் துப்புவாங்க. அது இன்னைக்கு வேற ஒன்று பண்ணியிருக்கீங்களே, அமித் அவர்களுக்கான ஷூ எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு ஒரு நாடகத்தை போட்டு அழுது உருண்டுட்டு அடுத்த செகண்டே ஒரு சிரிப்பு போட்டீங்க தெரியுமா? மக்கள் துப்பிட்டாங்க, காரி துப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு வெறும் கெட்ட பேர்களை மட்டுமே இந்த வியானா வாங்கிட்டு இருக்கு. இந்த வியானா பொண்ணு மட்டும் வெளியே காசு செலவு பண்ணாமல் உள்ள போயிருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 3 வாரம் தாண்டி இருக்காது ப்ரோ. வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க, அப்போவே டொம்முன்னு அடிச்சு எழுதி போட்டிருப்பாங்க. இப்போவுமே அந்த செலவு பண்ண விஷயம் தான் காப்பாற்றிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்லாம் காரி தான் துப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கன்றாவியான காவிய கதையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா சத்தியமாக வேணாம் ப்ரோ, வேணாம். ஒஸ்ட்டு ப்ரோ, சத்தியமாக ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. இது உண்மையான பாண்டே கிடையாது ப்ரோ. அந்த பக்கம் பாரு, அரோரா, காமு இவங்களுக்கான பாண்ட் கூட அப்பப்போ கொஞ்சம் எனக்கு ட்ரூவாக ஃபீல் ஆகும். முக்கியமாக அரோரா, காமு, வினோத் இவங்க பாண்ட் கூட எனக்கு கொஞ்சம் ட்ரூவாக ஃபீல் ஆகுது. இந்த 2 பேரும் சத்தியமாக கண்டென்ட்டுக்காண்டி தான் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது நம்ம எஃப்ஜே மன்னிப்பு கேட்ட தருணம். தலைவன் அந்த ரம்யா கிட்ட சண்டை போடும்போது ஒரு வார்த்தை விட்டுருப்பாப்புல, பின்னாடி போய் சொரிஞ்சு விடாத, எதுனாலும் டேரக்டாக பேசி மூஞ்சிக்கு நேராக பேசுன்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாப்புல. அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சு எஃப்ஜே கும்முன்னு கும்மிட்டாங்க. அது என்ன முதுகு பின்னாடி சொல்லிடுறாங்க? யார் முதுகு பின்னாடி சொரிஞ்சா? அது எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமான்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு ப்ரோ. ஏங்க முதுகு பின்னாடி சொரியறதுன்னா முதுகு பின்னாடி போய் சொரியறது அப்படின்னா ஏற்றி விடுறது தானேங்க அர்த்தம். அதாவது நேருக்கு நேராக பேச தெரியாம யார் பின்னாடியாச்சும் போயிட்டு அவனை போய் கிண்டி விடுறது, அதுக்கு பேர் தான் முதுகு பின்னாடி சொரியிறது. பட் இவங்க இது எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ கனெக்ட் பண்ணி ஏதோ சொல்லி கெட்ட வார்த்தைன்னு சொல்லி பேசி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுற சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி அடி நடிச்சு அவனை மன்னிப்பே கேட்க வச்சிட்டாங்க. அவர் ரொம்ப நேரம் போறாரு, நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, என்னமோ பண்ணிக்கோ பிக் பாஸ் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டான். ஆனால் இவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அடியாட்டம் அடிச்சாங்க பாருங்க. கடைசியில் மண்டிட்டு விட்டார். மன்னித்து விடுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டான். அவ்வளோதான், அவன் சாப்டர் காலி. அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா சாக்கோட சாக்கா இப்போ அடிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு எஃப்ஜியை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. விஜே பாரு ஓகே, விஜே பாரு நல்லா தான் வேலை செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அவனுமே வேலை செய்கிறான். அவன் வேலை செய்யாமல் அங்கே வேலைலாம் ஓடல. 2 பேருமே இன்னைக்கு நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. பட் அக்கா வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் அவங்க எடுத்துடலான்னு பார்க்குறாங்க. ஃபுல் கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அவன் வேலையே செய்யலை அப்படிங்கிறத சொல்கிறத விட அவன் வேலை செய்கிறான் ஆனால் ரொம்ப தப்பு பண்ணுறான், வேனுக்குன்னு ரொம்ப ஓவர் டூ பண்ணுறான், ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான், இந்த மாதிரி சொல்லிட்டா எல்லாருக்கான பார்வை வந்து விஜே பார் மேலே மட்டும்தான் இருக்கும். அப்போ விஜே பார் தான் நல்லா வேலை பார்த்துருக்காங்க, விஜே பார் தான் வேலை பார்த்துருக்காங்க, விஜே பார் மட்டும்தான் வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி வந்துடும். அதை அக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள உட்காந்து. பட் 2 பேருமே நல்லா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கன்றாவியான காவிய காதல் கதையை பற்றி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம காரி துப்பிச்சு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்த பார்க்கலாம்.